அந்த விஷயத்தை இப்போ அனுசந்தானம் பண்ணிட்டான். கடைசியில என்னன்னா, what is the place of logic in the context of Indian philosophy? அதுல importance of logic and limitations of logic இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல அனுசந்தானம் பண்ணினோம். இது சில ரொம்ப இம்பார்ட்டன்டான இஷ்யூஸ் எல்லாம் டீல் பண்ணப்பட்டிருக்கு. அதுல வெரி ஹாப்பி தட் ஸ்ரீமான் மணியப்பன் who is present here in the class, அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை ரைஸ் பண்ணியிருக்கார். அது ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி கிளாஸ் பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபர்தர். இதுல அவர் ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்கார். It was mentioned that the boundaries for Tarka is only till exposing the partial view of the Avaidika Matams. Is it only for our jnana understanding of those Matams, since they don't accept the Vedas? Won't it be possible for them to accept Tarkavadams also? Not to accept Tarkavadams also. இதுல தர்க்கத்தினுடைய விஷயத்துல ரெண்டு அபிப்பிராயம் அப்படின்னு கிடையாது. Because it is purely based on the intellectual capability. தர்க்கத்தினுடைய பிராமாண்யமும் ஒத்துக்காம இருக்கிறவா யாரும் கிடையாது. ஏன்னா இப்ப பௌத்தர்கள் இதர மதத்தாரோட வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவசியமாக தர்க்கத்தை ஆசிரித்துனா வாதத்தை பண்ணியாகும். அதனால வேதத்தினுடைய பிராமாண்யம் அவர்கள் ஒப்புக்கொள்ளாம இருந்தாலும் கூட தர்க்கத்தினுடைய பிராமாண்யத்தை ஒத்துண்டே ஆகணும். இல்லாம எந்த வாதத்திற்கே அவகாசம் கிடையாது. அதனால they have to accept the prominence and importance of logic if there has to be a debate. Definitely they accept the authenticity of logic. But அதுல ரொம்ப முன்னாடி அடியேன்னு சொன்ன இந்த கௌதமிய வாத பத்தத்தின்னு எப்படி இருக்கு அப்படின்னு, அந்த கௌதமிய வாத பத்தத்தியில ஆட்டம் இல்ல சாதாரணமான எல்லா மதத்துக்கும் சேர்ந்த வாத பத்தத்தியில ஆட்டம் எப்படின்னு சொன்ன, முதல்ல யாரு வெர்டிக்ட் கொடுக்கிறாளோ அவர்களுக்கு மத்தியஸ்தா அப்படின்னு பேர் சம்ஸ்கிருதம். அந்த மத்தியஸ்தருடைய சாநித்தியத்துல முதல்ல ரெண்டு பேர் வாதி பிரதிவாதிகள் ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னு சமயபந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர். அதுல என்னன்னா, இப்போ these are the rules and regulations of the debate that we are going to have. முதல்ல அது தீர்மானம் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடக்கிறது அப்படின்னு சொன்னா டூர்னமெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கும். So the rules pertaining to this tournament are A, B, C, D, E, F, G, H அப்படின்னு இருக்கும். So suddenly if there is a rain interruption in the 45th over and the first team is batting, என்ன பண்ணணும்? இல்ல second team they have played only 5 overs, what should happen? The tournament rules are there. அந்த மாதிரி ரெண்டு பேர் வாதத்துல இந்த வாத கதான்னு சாதாரணமா சொல்றது, இந்த வாத கதால இறங்கணும் அப்படின்னு சொன்ன மத்தியஸ்தனுடைய சாநித்தியத்துல இவ ரெண்டு பேரும் சமயபந்தம் அப்படின்னு பண்ணிக்கணும். So these are the general terms of reference with which we are going to have the debate. அப்படின்றத அவ முதல்ல தீர்மானம் பண்ணிட்டு அதற்கு அனுகுணமாகத்தான் அவர்கள் வாதத்தை பண்ணணும். அதுல எந்த ஒரு விஷயத்தை அவ அதிக்கிரமிச்சாலும் கூட அதற்கு நிகிரகஸ்தானம்னு சம்ஸ்கிருதத்துல பேர். நிகிரகஸ்தானம் அப்படின்னா அதற்கு சம்ஸ்கிருதத்துல எப்படி சொல்றார்கள் அப்படின்னா அனேன ஹேதுனா த்வம் நிகிரஹீதோசி அப்படி.
அது எப்படின்னா இன்னைக்கு லௌகிகமான ஒரு உதாரணம் காட்டுறதா இருந்தால், அக்கார்டிங் டு திஸ் கிளாஸ் of this rule number so and so of this act, he is given such and such a punishment. According to IPC section 302, clause number 4 or clause number 4 or 5 or proviso number so and so, he is given this. அதே மாதிரியாக 32 நிகிரகஸ்தானங்களை காட்டிருக்க. அஜ்ஞானம், அப்பிரதிபாதிகம், நியூனம் அப்படின்னு. அதுல அந்த நிகிரகஸ்தான உத்பாவனம்னு இன்னொரு ப்ரொசீஜர். இதெல்லாம் பூர்த்தி எப்படி இன்னைக்கு நமக்கு இந்த லால ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும், அதே மாதிரியாக இல்ல அது காட்டிலும் ரொம்ப டீப்பாக இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம ரிஷிகளுடைய காலத்திலேயே டிசைட் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு தெரியுது. ஸோ நிகிரகஸ்தானம் அப்படின்னா தி ரூல்ஸ் தட் கவர்ன் தி டிஃபீட் ஆஃப் அ பர்சன் இன் எ டிபேட். அதுதான் அங்க கரெக்டா சொல்றது. அப்படி கரெக்டா பெர்ஃபெக்டா சொல்லணும்னா அப்படி சொல்லணும். அது 32 நிகிரகஸ்தானங்களை நம்ம பூர்வாச்சாரியர்கள், அதாவது ரிஷிகள் நியாயசாஸ்திராதி கிரந்தங்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த இதுல அவர் என்ன பண்ணான்னா, யாராவது ஒரு வாதியோ பிரதிவாதியோ தப்பு பண்ணினாரான சமயபந்தத்திற்கு விருத்தமான ஒரு வாதத்தை அவர் அந்த மண்டதம்னு சொல்லுவான், மண்டதம் பண்ணினாரானால் உடனே வாதி என்ன மாதிரி பண்ண, பிரதிவாதி அப்போனன்ட் என்ன பண்ணணும்னு சொன்ன இந்த நிகிரகஸ்தான உத்பாவனத்தை பண்ணணும். பாருங்க, இப்ப இவர் மத்தியஸ்தர் இடத்துல அவர் சொல்லணும் என்னன்னா, இவர் என்னுடைய அப்போனன்ட் என்ன பண்ணிருக்கார், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார், அது இந்த நிகிரகஸ்தானத்தினுடைய ஒரு அடிப்படையில வருது, அதனால he is liable to be declared as defeated அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னு சொன்ன, அவர் மத்தியஸ்தருக்கு சொல்லணும் இந்த ரூல் பிரகாரம் நாம எப்படி சொல்றோம், அக்கார்டிங் டு திஸ் ரூல் அப்படின்னு. அந்த மாதிரி அக்கார்டிங் டு திஸ் நிகிரகஸ்தானா he is actually liable to be declared as defeated அப்படின்னு. மத்தியஸ்தரானவர் மறுபடியும் பிரதிவாதியோ இல்ல வாதியோ அப்போனன்ட்ட கேட்கலாம், என்ன நீ சொன்னது இந்த மாதிரி ஒரு அவகாசம் கொடுக்கலாம். சாதாரணமா என்ன சொல்றாங்கன்னா 3 தடவை அவகாசம் கொடுக்கணும்னு சில பద్ధதிகள்ல சொல்லி இருக்குன்னு நமக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு பெரிய பிஹெச்டி தீசிஸுக்கு விஷயமான விஷயம். கௌதமிய வாத பద్ధதி எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அந்த காலத்துல வாதங்கள் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருந்தது என்னன்றது ரொம்ப ரொம்ப ககனமான விஷயம். இது இட் மைட் பி வெரி மச் ரிலவென்ட் டு தி மாடர்ன் ப்ராசஸ் ஆஃப் லா, ஜுடிஷியல் ப்ராசஸ் நாம என்ன சொல்றோமோ அதுக்கெல்லாம் கூட யூஸ் ஆகும். ஆனா யாரு இதெல்லாம் அந்த திருஷ்டியில பாக்குறதா யாருமே கிடையாது. அந்த மாதிரி அவருக்கு 3 தடவை அந்த அப்போனன்ட்டுக்கு மத்தியஸ்தரானவர் அவகாசத்தை கொடுத்து 3 தடவையும் அவர் சொல்ல முடியலைன்னு சொன்னா அப்போ அவருக்கு துவம் நிகிரஹீதா, யூ ஆர் டிஃபீட்டட் அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணணும். அப்படி பண்ணணும்ன்றது கிரமம். அதனால தர்க்கவாதம் அப்படின்றது ரொம்ப ககனமான விஷயம். அதுல அவ தர்க்கம் ஒத்துக்கிறாளா இல்லையானா, வாதத்துக்கு யார் கூப்பிடுறா, யார் பிரதிவாதி யாரு, வாதி யாரு, மத்தியஸ்தர் யாரு அப்படின்னு எல்லாம் டிசைட் பண்ணிட்டு அப்புறம் வாதியும் பிரதிவாதியும் 2 பேர் அப்போனன்ட்ஸும் என்னென்ன சமய பந்தம் அப்படின்னு சொல்லி, these are the common aspects that are acceptable to both, these are not acceptable ன்னு சொல்லி அந்த சமய பந்தத்தை முதல்ல they have to record that. அது ஓரலா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாளா இல்ல ஏதாவது ரைட்டிங்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாளான்றதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கா இல்லையான்னு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணிட்டதுக்கு அப்புறம் வாதம் ஆரம்பிக்கிறது. அந்த வாதம் ஆரம்பிச்ச அதுல முதல்ல யார் சொல்லணும், இல்ல யார் தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும், அது அப்போனன்ட்னுடைய மதத்தை எப்படி நிராகரணம் பண்ணணும், முதல்ல அந்த அப்போனன்ட்னுடைய மதத்துல இருக்கக்கூடிய அனுபவத்தைகளை காட்டி அதுக்கப்புறம் இது சொல்லணுமா, அதுக்கெல்லாம் பூர்த்தி கிரமங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுல எது சரி என்னன்றது அப்புறம் பரஸ்பர விவாதங்கள் இவர் சொல்றது அவர் சொல்றது அந்த மாதிரி இதெல்லாம் ஆய் கடைசியில மத்தியஸ்தர் என்ன பண்ணோம், he has to give the verdict. It may run for several days or weeks or months also. அந்த மாதிரி நடந்துன்றது நமக்கு தெரியுது. அதனால want it be possible for them not to accept தர்க்கவாதம் also. Generally it is not acceptable. In the same, what is not acceptable, தர்க்கவாதத்தை ஒத்துண்டானான்றதுதான் நியமம்.
அதையும் ஒத்துக்காம இருக்கேன்னா அப்போ வாதமே கிடையாது. தர்க்கம் அப்படின்றது ஒத்துண்டுதான் ஆகணும். ஆனா அந்த தர்க்கம் அப்படின்றது எதுன்றது மறுபடியும் there has to be a debate first on that. அது சமயபந்தம்னு சொல்லி அது பண்ணிடுது. அதுக்கப்புறம் தான் வாத விவாதங்கள் ஆரம்பிக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாம் கேள்வி, to the point that Deverin mentioned inside atom the scientist has given the name of smallest particle as God particle. I suppose leaving it to God explains insides of it further. I think this is where the realization of what you mentioned as limits boundaries of tarka comes in. நம்ம ஐன்ஸ்டீனுடைய சில வார்த்தைகள், நியூட்டனுடைய சில வார்த்தைகள் வேற வேற ரேண்டமா அடியேன் படிச்சு பார்த்திருக்கேன். கடைசியில என்னன்னா ஏதோ ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த விஷயம் புரியாதுன்னு அவளுக்கும் புரிஞ்சிருக்கு. எனிபடி வர்த் ஹிஸ் சால்ட்னு நாம இங்கிலீஷ்ல சொல்றோம். அவன் வாஸ்தவமாக பெரிய சிந்தகனாக இருந்தால் அவனுக்கு தன்னுடைய சிந்தனத்துடைய ஒரு லிமிட் நன்றாக புரியும். நம்ம ரிஷிகள் ஞானிகளா இருந்தபடியாலே, பூர்வாச்சாரியர்கள் தான் ஞானிகளா இருந்தபடியாலே அவர்களுக்கு என்ன ரியலைஸ் ஆச்சுன்னு கேட்டு, பகவத் ஸ்வரூபம் எப்படி ரியலைஸ் ஆகணுமோ ரியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த தங்களுடைய ஞானத்தினுடைய ஒரு லிமிட்டேஷன் என்றது நன்றாக தெரிஞ்சுடும். அதனாலதான் பகவானுடைய சம்பூர்ணமான ஸ்வரூபத்தை யாரும் புரிஞ்சுக்க முடியாது. அவேத்யம் அப்படின்னு வந்தது. எப்படி அவேத்யம்? பகவானை யாருக்கும் புரிஞ்சுக்கவே முடியாது. பகவானை புரிஞ்சுக்க முடியாதுன்னு எந்த அர்த்தத்துல சொல்லியிருக்காங்க? பகவானுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் அப்படியே எனக்கு சம்பூர்ணமா புரிஞ்சுதுன்னு யாருக்கும் கிடையாது. ஏன்னா முடிவே கிடையாது. பகவான் ஒரு லிமிட்டெட்டான ஆஸ்பெக்டா இருந்தால் அதை புரியும் நமக்கு. பகவான் ஒரு அன்லிமிட்டெட்டான என்டிட்டியா இருக்கிறபடியாலே அந்த அன்லிமிட்டட்னஸ் என்றது அன்லிமிட்டட்னு புரியுமே தவிர அன்லிமிட்டடான அந்த விஷயம் எப்படி புரியுது சார்? அதனால அந்த திருஷ்டியிலையும் நம்ம தர்க்கத்தினுடைய லிமிட்டேஷன் புரிஞ்சுக்கணும். பெரிய ஐன்ஸ்டீன் இவா அப்படியே நியூட்டன் இவாளெல்லாம் என்ன சொல்லியிருக்கான்னு நான் சில இடத்துல வாசிச்சிருக்கேன். அதாவது சயின்டிஸ்ட் அதை பிரதானமா காட்டுறது இல்லை. ஏன்னா அவளுக்கு சயின்ஸுக்கு எங்க பிராதானியம் போயிட்டா தங்களுடைய ஸ்தானத்துக்கு என்ன ஆயிடுதோன்னு அவளுக்கு எல்லாம் பயம் இருக்கு. There are so many vested interests in all fields. அதனால கடைசியில ஒரு பிராமணிகமாக இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கூட என்ன சொல்றாங்க, ஓஹோ இது பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், பியாண்ட் லாஜிக், பியாண்ட் சயின்ஸ் அப்படின்றது many scientists have realized and I have read about it. ஆனா அது வெளியில சொல்றதுக்கு அஞ்ஞானிகளுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் புரியாது. நாம அஞ்ஞானிகளா இருந்தாலும் கூட நமக்கு பெரியவாளுடைய வார்த்தையை நாம கேட்டிருக்கிறபடியால நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஓஹோ புரியாமல் இருக்கக்கூடிய விஷயம் நிறைய உண்டு. பகவத் ஸ்வரூபம் அப்படின்றது சுத்வாப்பியனம் வேதனஜெயம் எத்தனை சொல்றது. அதனால பகவத் ஸ்வரூபம் எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசா சஹா அப்படின்னு சொல்றது. வேதத்திலேயே சொல்றது. வேதத்துக்கே புரியல அப்படின்னு சொல்றது. நமக்கு புரியவே புரியாதுன்னு எந்த அர்த்தத்துல பகவானுடைய அந்த அனந்தமான ரூபம் யாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது. அனந்தமான ரூபம் இருக்குன்னு ரியலைஸ் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். அதனால சயின்டிஸ்ட், ஈவன் பிராமணிகமான சயின்டிஸ்ட் கூட அவளுக்கு என்ன புரியுதுன்னு, இதெல்லாம் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், பியாண்ட் அவர் லாஜிக்னு புரியுதுன்னு நம்ம ஸ்பஷ்டமா, as Mr. Maniyappan has very rightly stated, it is true and it is correct according to me. இவ்வளவு சொல்லி மேற்கொண்டு இன்னைய கிளாஸ்னுடைய விஷயத்தை பார்க்கலாம். ஸ்லைடு தெரியுதா? தெரியுது சுவாமி, எனக்கு தெரியுது. அடுத்த அதிகரணம் சிஷ்டா பரிகிரகா அதிகரணம் அப்படின்னு பேர். 2வது அத்தியாயம் முதல் பாதம் 4வது அதிகரணம். இதுல ஒரே ஒரு சூத்திரம். அது என்னன்றது மேற்கொண்டு இங்க வரப்போகுது. இந்த அதிகரணா சம்மரி ஆஃப் தி அதிகரணா என்னன்னா, all such schools of thought that are contradictory to the Vedic theory,
such as Kanada, Gautama, as well as the Buddhist school of thought, are also to be considered as refuted. இங்க என்ன முக்கியமான விஷயம்னா, all such schools of thought that are contradictory to the Vedic theory. எந்த வேதிக் தியரி அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய உயிரே என்னன்னா பகவான் தான் உபாதான காரணம் அப்படின்றதுதான் உயிர். ஏன்னா இங்க என்ன பண்றாரு, நமக்கே கொஞ்சம் சிரமமா, அடியனுக்கே சிரமமா இருந்தது. ஏன்னா கணபக்ஷ அக்ஷதரணா அப்படின்னு வருது. கணபக்ஷான கணாதர், ஒரு வைசேஷிக தர்சனத்தை எழுதினவர். அக்ஷபாதகா அக்ஷதரணான்னு சொன்ன கௌதமர், அவர் நியாய தர்சனத்தை எழுதினவர். நியாயம் வைசேஷிகத்துல இருந்து நாம ஒரு 70-80% of the theories we borrow from them. அப்படி இருக்கிற சமயத்தை புத்திஸ்ட் தியரியில மோஸ்ட்லி நாம எதுவுமே பாரோ பண்றது கிடையாது. ஒரு 10% 20% பாரோ பண்றோம். ஆனா பிரமாண விஷயம், பிரமேய விஷயம் அப்படின்னு இருந்தா காணாதம் பாணினி சர்வசாஸ்திரோபகாரகம்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் நாம அந்த 2 சாஸ்திரத்தை, அதுலயும் பிரமாண விஷயம் வந்ததுன்னா அதுலயே காணாதம் அப்படின்னா கணாதருடைய இதோட கௌதமம் அப்படின்றத சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கணும். அதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அது 2க்கும் ஐக்கிய சாஸ்திரம் எல்லாரும் ஒத்துருக்கு. அந்த கணாதர் கௌதமருடைய மதத்தையும் இங்க சொல்றாரு. இது எப்படி, அது எப்படி நாம அப்பிரமாணம்னு எடுத்துக்கணும் அப்படின்னு எந்த அம்சத்துலன்னு கேட்டா, அதுக்குதான் அடியான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அடியானுடைய அப்படின்னு அடியான் சொல்லிட்டு இருக்கேன்னா, அடியானுடைய விஞ்ஞாபனம் ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லிருக்கிறதுக்கு அனுகுணமா அது என்னதுன்னு கேட்டா, வேதாந்தத்திற்கு, வேதாந்த சாஸ்திரத்திற்கு உயிரானது எதுன்னு கேட்டா, பிரம்மா இவ ஜெகத் உபாதானம். ஏன்னா ஜெகத் நிமித்தம்னு இவ எல்லாம் ஒத்துக்கிறார். யோக சாஸ்திரத்தினர் ஒத்துக்கிறார்கள், கணாத மகர்ஷி ஒத்துக்கிறார், கௌதம மகர்ஷி ஒத்துக்கிறார். இவர்கள் எல்லாம் ஈஸ்வரன் தான் ஜெகத்துக்கு நிமித்த காரணம் அப்படின்றது எந்த அபிப்பிராயமும் கிடையாது. ஆனா ஜெகத்துக்கு உபாதான காரணம் எதுன்னு சொன்ன கணாத மகர்ஷி என்ன சொல்ற, பரமாணுகள் தான் உபாதானம், ஈஸ்வரன் தான் நிமித்த காரணம் சொல்ற. கௌதமனும் ஏறக்குறை அந்த ஸ்கூல் ஆஃப் தாட், அந்த சித்தாந்தத்துக்கு தான் செய்யறோம். அந்த திருஷ்டியில நாம் இதை ஒத்துக்கொள்ள முடியாது. எப்படி சாங்கியர்கள் பிரம்மாதிஷ்டிதம் அல்லாமல் இருக்கக்கூடிய பிரகிருதி தான் ஜெகதுபாதானம் அப்படின்னு சொன்னாலோ, அது வேத விருத்தம்னு நாம அதை ஒதுக்கி வைக்கிறோமோ, அப்படி இந்த கணாதர் கௌதமர் அப்படியே பௌத்த மதம், இந்த எல்லா மதங்களும் நாம நிரசனம் பண்ணிருக்கோம். இதனாலேயே they are as good as refuted or to be considered as refuted அப்படின்னு சொல்லி. அதுக்கு சங்கதி என்னன்னா, இது ஸ்ரீபாஷ்யத்துல காட்டப்படவில்லை. ஏன்னா சுலபமா புரியுது அப்படின்னு. தேனா அப்படின்னு application of the logic that was mentioned earlier to a similar scenario. இது பாருங்க, வேதத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்கோ அதுதான் பிரதானம். அதுதான் நாம ஆஸ் இட் இஸ் அப்படியே ஒத்துக்கணும். ஒருவேளை தர்க்க விருத்தமா இருந்தாலும் ஒத்துக்கணும் அந்த அளவுக்கு. ஏன்னா வேத அனுபந்தியான தர்க்கம் தான் நமக்கு சம்மதம், வேத விருத்தமான தர்க்கம் நமக்கு சம்மதம் இல்லைன்னு ஆர்ஷம் தர்மோபதேசம் வேத சாஸ்திர அவிரோதினா எஸ் தர்க்கேன அனுசந்தத்தை சொல்லி. அதனால வேத விருத்தமான ஏதாவது ஒரு தர்க்கம் இல்லை, அது நமக்கு சம்மதம் இல்லை. அப்படி இருக்கிறபடியால இங்க என்னன்னு கேட்டா, இந்த வேத விருத்தமான தர்க்கம் ஏதாவது இருந்து அது பிரம்மம் ஜெகத் உபாதானம் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதா என்ன, அது நாம ஒத்துக்கிறது கிடையாது. பிரம்மம் தான் ஜெகத் உபாதானம் அப்படின்றது தான் நாம ஒத்துக்கணும். அதனால அப்ளிகேஷன் ஆஃப் தட் லாஜிக், ஆஃப் த லாஜிக் தட் வாஸ் மென்ஷன்ட் earlier to a similar scenario, அது கணாத மதமாக இருக்கலாம், கௌதம மதமா இருக்கலாம், புத்த மதமா இருக்கலாம், வேற எந்த மதமாக வேணுமானாலும் இருக்கலாம். அதை நாம ஒத்துக்கிறது இல்லை. அதனால அடுத்தது என்ன சொல்றார், ஏதேன சிஷ்டா பரிகிரஹா வியாக்கியாதா அப்படின்னு என்னன்றது இங்க பார்க்கலாம். முதல்ல இங்க லெஃப்ட் சைடு சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை பாருங்க. ஏதேன, by mentioning that the Sankhya school is not to be accepted due to its propounding a philosophy that is contradictory to the Vedas. என்ன அது contradictory to the Vedas அப்படின்னு, பகவான்
பரமாத்மா பரம்பிரம்மான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நமக்கு அப்பேற்பட்ட பகவான் ஜெகத்திற்கு உபாதான காரணம் இல்லை அப்படின்னு சொன்னா அது it is contradictory to the Vedas, it is contradictory to the Upanishads. அந்த ஒரே காரணத்தால நாம என்ன பண்ணா சாங்கிய மதத்தை ஒதுக்கி வைக்கிறோம். Same logic, same reasoning has to be applied to others also. எதுக்கு Shishta Parigraha. Other such schools of thought such as Kanada Gautama as well as Buddhist school of thought. Apivyakyata. Adho, they are also to be considered as refuted. By mentioning that the Sankhya school is not to be accepted due to its propounding a philosophy that is contradictory to the Vedas, namely, Bhagavanukku upadanatham kadiyade appdinu enna sonnalo adu. Other such schools of thought such as Kanada, Gautama as well as Buddhist schools of thought are to be considered as refuted. Adu Sribhashyam Class. Shishtaha அப்படின்னா பரிசிஷ்டாஹா. மிச்சமான மதங்கள் என்ன இருக்கோ அந்த மதங்கள் எல்லாம் அது எப்பேற்பட்டது என்ன ந வித்யதே வேத பரிகிரஹா ஏஷா வித்ய பரிகிரஹா. எது வேதத்திலே சொன்ன விஷயத்தை பிரமாணமாக ஒப்புக்கொள்ளவில்லையோ அப்பேற்பட்ட மீதி மதங்கள். இப்பேற்பட்ட மதங்கள் எதுன்னா சிஷ்டாஷ்ட அபரிகிரகாஷ்ட சிஷ்டா அபரிகிரகான்னு விக்கிரக வாக்கியத்தை காட்டுறது. சிஷ்டா பரிகிரகான்னு என்ன? வேத பரிகிரகம் இல்லாமல் இருக்கக்கூடிய இதர மதங்கள் அப்படின்னு அர்த்தம். ஏதேனா வேத அபரிகிரகீத சாங்கிய பக்ஷ க்ஷபணேன. வேதத்தினுடைய சாங்ஷன் நாம இங்கிலீஷ்ல சொல்றோம். Do they have the sanction of the Vedas or do they have the sanction of the Vedic text அப்படின்னு கேள்வி வந்தது. கிடையாது. எப்படி கிடையாதுன்னு? எப்படி சுவாமின்னா இப்போதான் அடியன் விஞ்ஞாபித்த மாதிரி பகவான் தான் ஜெகத் உபாதானம்னு ஒத்துண்டு இருக்காள அது பாருங்க. அது ஒண்ணு ஒத்துக்கல என்ன மீது எந்த விஷயமும் தேட வேண்டாம் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஏன்னா வேதாந்தத்திற்கு உயிர் அதுதான். வேத அபரிகிரகீத சாங்கிய பக்ஷ க்ஷபணேனா. வேதத்திற்கு விருத்தமாக இந்த வேதத்தினுடைய சாங்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய சாங்கிய பட்சத்தை நிராகரணம் பண்ணினபடியாலே பரிசிஷ்டாஷ்ட வேதா பரிகிரகீதாக கணபக்ஷ அக்ஷபாத க்ஷபணக பிக்ஷு பக்ஷாக அக்ஷபிதாக வேதிதவ்யா. எத்தனை ஆச்சரியமா இங்க பத விநியாசத்தை பண்ணிருக்கார் பகவத் ராமாந்திரன்னு பார்க்கணும். க்ஷா 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 க்ஷான்னு வர மாதிரியே இது கணபக்ஷான்னு கணாதான்னு போடலாமா இருந்தது. கணபக்ஷான்னு போட்டிருக்காரு. ஏன்னா இந்த ரைமிங் இது வரணும்ன்றது நமக்கு தெரியுது. அப்படியே அக்ஷபாதகா நேத்திரபாதகான்னு போடலாமா இருந்தது. இல்லை இன்னும் எத்தனையோ விதமான ஒரு சம்ஸ்கிருத பாஷையினுடைய ஒரு வைசிஷ்டியம் என்னன்னு கேட்ட அதை பத்தி ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம் இப்போ அடியன்னு சொல்ல போகல. ஒரு திருநாராயணபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு வித்வான் அவரோட ஒரு ரிசர்ச் பண்ணினார். ஹயக்ரீவான்னு நமக்கு ஹயக்ரீவ பகவான் நமக்கு விஷ்ணுவனுடைய 24 அவதாரத்துல ஒண்ணு. நமக்கெல்லாம் ரொம்ப பூஜ்யத்தமமான ஒரு எல்லாரும் நம்ம சம்பிரதாயத்துல ஒத்துண்டு இருக்கக்கூடிய பகவான் அவதாரம் ஹயக்ரீவ அவதாரம். இந்த விஷயம் வேற. ஹயக்ரீவான்னு ஒரு வருடு எடுத்துக்கிறோம். இந்த வருடுக்கு சினானிம்ஸ் எவ்வளவு இருக்க முடியும்னு சொன்ன அவர் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த வருடுக்கு 2300 சினானிம்ஸ் சம்ஸ்கிருத பாஷையில நாம காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ஃபார் தி வேர்ட் ஹயக்ரீவா there can be 2300 synonyms அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டியிருக்காரு. அந்த மாதிரி இப்ப அக்ஷாபாதான காதுல கண் யாருக்கு இருக்கோ அவருக்கு அக்ஷபாதகான்னு பேரு. அது யாருன்னா கௌதம மகர்ஷிக்கு அந்த மாதிரி காலில் கண் இருந்ததுன்னு சொல்ற. அப்படின்னா என்னன்னா அந்த தத்துவார்த்தம் ரொம்ப விசேஷமா உங்க காலில் எப்படி கண் இருக்க முடியும் அப்படின்னு சில பேரெல்லாம் கேட்டு இந்த சிரிக்கலாம் ஏதோ எழுதி வச்சிருக்கா அபத்தம். அந்த மாதிரி கிடையாது. சில
புஸ்தகங்கள்ல படங்கள்ல எழுதுற சமயத்தை கால்லயே ஒரு கண் வச்சு காட்டிருப்பாங்க. அது எப்படி இருந்ததா அப்படியே இருந்ததா என்னன்ற விஷயம் வேற அவருக்கு. ஆனா அதுக்கு தத்துவார்த்தம் ஒண்ணு உண்டு அப்படின்றது அடியனுடைய ஆச்சாரியன் ரொம்ப ரகசியமான விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அந்த அக்ஷபாதான்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் க்ஷபணக பிக்ஷுபக்ஷாஹா. க்ஷபணகா அப்படின்னா பௌத்தர்கள் அப்படின்னு சில பேர் வியாக்கியானம் பண்றார்கள். ஜெயினர்கள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ற. சாதாரணமா க்ஷபணக்கர்கள் அப்படின்னா ஜெயினர்கள் அப்படின்னு, பிக்ஷுன்னா பௌத்தர்கள். அவர்களுக்கு பிக்ஷுன்னு பௌத்த பிக்ஷுன்னு பிக்ஷுன்ற சப்தத்திற்கு பௌத்தர்கள் அப்படின்னு அர்த்தம். க்ஷபணக்கர்கள் அப்படின்னா ஜெயினர்கள் அப்படின்னு. அதனால இந்த நாஸ்திகர்கள்ல 3 மதங்கள் பிரதானமான மதங்கள். சார்வாகம், ஜெயினம், பௌத்தம் சொல்லுவார். சார்வாக மதம் அப்படின்றத பத்தி ரொம்ப ஆராய்ச்சியை அடியனுடைய ஆச்சாரியன் பண்ணினார். இப்போ கூட ரீசெண்டா இந்த அகாடமியான்றதுல யாரோ ஒரு பெரிய கட்டுரையோ ஒரு ப்ரொஃபசர் எவனோ ஒரு வெள்ளக்காரன் ஒரு இது எழுதியிருக்கான். ரொம்ப அபத்தமா எழுதியிருக்கான். ஹூ ஆர் தி சார்வாகாஸ் அப்படின்னு சார்வாக மதம் ஒன்று இருந்ததுன்னு சில பேர் வியாக்கியானம் பண்றா. அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். ஆனா 2 பிரதானமான பட்சம் சார்வாக்கர்கள் அப்படின்னு யாராவது உண்டா அப்படின்னு கேட்டா நமக்கு இதுவரையில் அந்த மாதிரி இருக்கிறதா தெரியுது. ஆனா பௌத்தர்கள், ஜெயினர்கள் ஸ்பஷ்டமா இருக்கா. இன்னைக்கும் அவளுக்கு பிலாசபி உண்டு, ரிலிஜியன் உண்டு, எல்லாம் உண்டு. இன்னைக்கும் we see Jainas and Buddhas among in the world today. அதனால க்ஷபணக பிக்ஷு பக்ஷான்னு க்ஷபணக்கர்கள் அப்படின்னா ஜெயினர்கள், பிக்ஷுன்னா ஜெயின பௌத்தர்கள். இவர்களுடைய மதமும் கணபக்ஷ அக்ஷபாதான்னு கணாத கௌதமர், இவர்கள் 2 பேர் மகர்ஷிகள். இவர்களுடைய பட்சங்களும் க்ஷபிதாக வேதித்தவியாக, இதும் நிராகிருதம் என்றாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பத விநியாசம் எவ்வளவு ஆச்சரியமா பண்ணிருக்காருன்னு பார்க்கணும். கணபக்ஷா க்ஷபாத க்ஷபணக பிக்ஷு பக்ஷாஹ க்ஷபிதா வேதித்தவ்யா அப்படின்னு. அந்த இதெல்லாம் சம்ஸ்கிருத பாஷையில அதுக்கு ஓஜஸ் இத்தியாதி குணங்கள் எல்லாம் இருக்கணும் கத்தியத்திற்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பியூர்லி ஃப்ரம் த லிட்டரரி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ ஸ்ரீபாஷ்யத்தை நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் தான் உண்டு. அதே ஒரு தீசிஸா எடுத்துட்டு யாராவது ரிசர்ச் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கூட சொல்லுவா. சம்ஸ்கிருத பாஷை யாருக்கு நன்றாக தெரியுமோ அவர்கள் நன்றாக என்ஜாய் பண்ணலாம். என்னன்னா ஒரு அலங்கார சாஸ்திரத்தை படித்திருக்கக்கூடிய ஒரு கவி, அவரும் ஒரு இடத்துல சேர்ந்தாராம். இந்த தார்க்கிகர்கள் சுஷ்க தார்க்கிகர்கள் அப்படின்னு. சுஷ்க தார்க்கிகர்கள் அப்படின்னா அவர்கள் எப்படின்னா they are purely logical, their mind is purely logical. அவர்களுடைய ஹிருதயத்துல எமோஷனுக்கே அவகாசம் கிடையாது. அப்படின்னு இருக்கக்கூடிய சில சுஷ்க தார்க்கிகர்கள் அப்படின்னு அவருக்கு பேர் சொல்லுவார். அந்த சுஷ்க தார்க்கிகர்கள் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா, அந்த சுஷ்க தார்க்கிகரையும் இந்த ரொம்ப எமோஷனலாக இருக்கக்கூடிய ஒரு ஆலங்காரிக்கர், அவர் 2 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்தானா. எதிரில ஒரு சின்னதாக செத்து போயிருந்த ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துல ஒரு கூடுன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கத்துல ஒரு கோட்டை, அதுல ஒரு பாம்பு இருக்கு. இதை நீங்க 2 பேரும் வர்ணனம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உடனே சுஷ்க தார்க்கிகர் என்ன பண்ணினாரான்னா அவருடைய கவிதையை எப்படி பண்ணினாராம். शुष्को वृक्षस्तिष्ठत्यग्रे तस्मिन्नेकः सर्पो वसति. शुष्को वृक्षस्तिष्ठत्यग्रे तस्मिन्नेकः सर्पो वसति அப்படின்னு இது ஊஷ்மவர்ணங்கள் சொல்லுவா. ஷாஷா சாஹா. இது they are most difficult to hear when compared to other அதுல இருந்து நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டா. அப்படியே எல்லாம் ஹ்ரஸ்வமான பதங்கள். சுஷ்கோ விருக்ஷஸ்திஷ்டத்யக்ரே தஸ்மின்னேக சர்ப்போ வசதி. லாங் வவெல்ஸ் ரொம்ப குறைச்சு, ஷார்ட் வவெல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி.
இப்படி அந்த தார்க்கிகர் வர்ணனம் பண்ணின உடனே அப்புறம் அந்த அலங்காரிக்கிற, அதாவது காவிய சாஸ்திரம் நன்னா படிச்சவரை கேட்டாலும் நீர் இதை ஒரு பத்தியமா சொல்லணும் அப்படி. உடனே அவர் என்ன சொன்னாரான்னா, நீரசதருரிஹ விலசதி புரதः கோட்டர மத்தியே கோபி புஜங்கः அப்படின்னு ஆச்சரியமா வர்ணனம் பண்ணினார். இவர் தார்க்கிகர் என்ன சொன்னாரோ அதே வார்த்தை தான். சுஷ்கா விரக்ஷா திஷ்டதி அக்ரே அப்படின்னு. அதாவது காஞ்சி கிடக்கக்கூடிய ஒரு மரம் இருக்கு, அதுல ஒரு சர்ப்பம் வாசம் பண்றதுன்னு அவர் அந்த மாதிரி சொன்னார். அதே அர்த்தத்தை தான் இவர் என்ன சொன்னாரா, நீரசதருரிஹ விலசதி புரதः கோட்டர மத்தியே கோபி புஜங்கः அப்படின்னு ஆச்சரியமா வர்ணனம் பண்ணார். சேம் மீனிங், பட் ஒரு தார்க்கிகரதை எப்படி சொன்னார், ஒரு கவிஞர்னு சொல்லுவா தமிழ்ல இந்த காலத்துல, இந்த கவியாக இருக்கக்கூடியவர் அவர் எப்படி சொன்னார் அப்படின்னு, நீரச தருஹு இஹ விலசதி புரதா. இந்த ஊஷ்ம வர்ணங்கள் ஷாஷா சஹாரெல்லாம் யூஸ் பண்ணாமல் நீரச தருரிஹ விலசதி புரதான்னு நமக்கு காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு பதங்களை எல்லாம் யூஸ் பண்ணி, அதுவும் ஒரு நல்ல செந்தஸ்ல அதை சேர்த்து, நீரசதருரிஹ விலசதி புரதः கோட்டர மத்தியே கோபி புஜங்கः ஆச்சரியமா வர்ணனம் பண்ணினார். அதனால இதற்கும் அதுக்கும் எப்படி கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியுது. அதுல பகவத் ராமானுஜருடைய வைசிஷ்டியம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ரொம்ப சுஷ்கமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் அவர் ரொம்ப நன்றாக பிரதிபாதனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. வேற சில அவருடைய ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு, அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத ராத ரக்ஷைக தீக்ஷே. இந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் ஸ்லோகமே நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு தெரியுது. இல்ல வேதார்த்த சங்கிரகத்துல எப்படி ஆச்சரியமா சொல்லியிருக்காரு, பரம் பிரம்மைவாஜ்ஞம் பிரமபரிகதம் சம்சரதி தத் பரோபாத்யாலீடம் விவசமசுபஸ்யாஸ்பதமிதி ஸ்ருதின்யாயாபேதம் ஜகதி விததம் மோகனமிதம் நமோ ஏனாபாஸ்தம் சஹி விஜயதே யாமுன முனிஹி. ஆச்சரியமா அவருடைய ஒரு லிட்ரரி ஸ்கில்ஸ் கூட நமக்கு ஒரு சில ஸ்லோகங்கள் மட்டும்தான் அவர் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியுது. அந்த சில ஸ்லோகங்கள்லயே பகவத் ராமானுஜருடைய ஒரு லிட்ரரி ஸ்கில்ஸ், பொயட்டிக் ஸ்கில்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி வேத அபரிகிரகீதாக கணபக்ஷா அக்ஷபாத க்ஷபணக பிக்ஷுபக்ஷாக க்ஷபிதா வேரித்தவியாக அப்படின்னு ஒரே இந்த கத்தியில குத்தி இவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு எப்படி நாம ஒரு லௌகிகமான திருஷ்டியில சொல்றோமோ அந்த மாதிரி இவர் என்ன சொல்ற, இந்த எல்லா மதங்களும் ஆல்ரெடி தேர் as good as refuted. ஏன் அப்படின்னு கேட்டா, பரமாணு காரணவாதே அமீஷாம் சர்வேஷாம் சம்வாதாது. ஏன் இந்த நாளையும் சேர்த்து சொன்னார்? கௌதம மகர்ஷியும் அப்படியே கணாத மகர்ஷி, இவர் ரெண்டு பேரும் வேத பிராமணியத்தை ஒப்புக்கொள்ளக்கூடியவர். அவர்களோட ஜெயின பௌத்தர்களை ஏன் சேர்த்தார்? இந்த ஜெயின பௌத்தர்களோட அவர்களை ஏன் சேர்த்தார் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் உண்டு. பரமாணு காரணவாதே அமீஷாம் சர்வேஷாம் சம்வாதாது. பரமாணுகள் தான் ஜெகத் காரணம்னு 4 பேரும் ஒத்துக்கிறது. அந்த திருஷ்டியில all 4 of them are to be refuted. அதனால காரணவஸ்து விஷயஸ்ய தர்க்கஸ்ய அப்பிரதிஷ்டிதத்துவம் ந சக்கியதே வக்தும். காரணவஸ்து எதுன்னு தீர்மானம் பண்றது தர்க்கம்தான் பிரதானம். இவன் 4 பேரும் ஒத்துக்கிறார். இவர்கள் 4 பேரும் தர்க்கத்தை கொண்டு பரமாணுதான் ஜெகத் காரணம் அப்படின்னு சொல்ற. ஆனா ஜெகத் காரண விஷயத்துல தர்க்கம் அப்படின்றது இட் இஸ் லிமிடெட். தர்க்கம் அப்பிரமாணம்னு சொல்லுது, தர்க்கம் அப்பிரதிஷ்டிதம்னு ஒரு சப்தத்தை போட்டிருக்கு. தர்க்கம் அப்பிரமாணம் இல்லை. தர்க்கம் அப்படின்றது இட் இஸ் நாட் தி ஃபைனல். as far as final தர்க்கா does not have the final say as far as deciding upon or giving the verdict regarding the upadana karana of the universe is concerned.
அதனாலே தசக்கியதே வக்தும் இத்யதிகாசங்கா. இதற்கே முன்னாடியே ஒரு அதிகரணம், ஒரு அந்த அதிகரணத்தையே சேர்த்து விடலாமா என்று எதுக்கா வேற அதிகரணம் பண்ணீர்கள் அப்படின்னு கேட்டேன். இங்க அதிகாசங்கா வருது. அங்க சொன்னது காட்டிலும் ஒரு மேல ஒரு கேள்வி உண்டு. என்னன்னா, தர்க்க பிரதிஷ்டானாரப்பின்னு சொன்னா கூட சுவாமி இவ 4 பேரும் வந்து தர்க்கத்தையே வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. இல்ல, அதுக்காக வேற அதிகரணம் பண்ண வேண்டிய வந்தது. தாவன் மாத்திர சம்வாதேபி தர்க்கமூலத்துவ அவிசேஷாபி பரமாணுஸ்வரூபேபி சூன்யாத்மகத்துவ அசூன்யாத்மகத்துவ ஞானாத்மகத்துவ அர்த்தாத்மகத்துவ க்ஷணிகத்துவ நித்தியத்துவ ஏகத்துவ ஏகாந்தத்துவ அநேகாந்தத்துவ சத்ய அசத்யாத்மகத்வாதி விசம்வாத தர்சனாச்ச அப்பிரதிஷ்டிதத்துவமேவேதி பரிஹாரஹ. அவர்கள் எல்லோரும் என்ன சொன்னார்கள்? அந்த 4 பேரும் பரமாணுதான் ஜெகத் காரணம்னு தர்க்கத்தால பிரதிஷ்டாபனம் பண்ணி காட்டினான். அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேள்வி கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்றதற்காக இந்த அதிகரணம் ஏற்பட்டது. ஆனா அதுல என்ன தோஷம்னு கேட்ட, ஒரே வாக்கியத்துல ஒரு பெரிய புஸ்தகத்துல எழுத வேண்டிய விஷயத்த எழுதியிருக்காரு. தாவன் மாத்திர சம்வாதேபி. ஆஃப்கோர்ஸ் 4 பேரும் தர்க்கம் பரமாணுதான் ஜெகத் காரணம்னு சொன்னாலும் கூட தர்க்க மூலத்துவ அவிசேஷாது பரமாணு ஸ்வரூப் தர்க்க மூலத்துவம் இருந்தாலும் கூட பரமாணு ஸ்வரூபம் என்னன்னு கேட்டா அதுல நிறைய விதமான டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் அமாங் தி 4. ஒருத்தர் சூன்யாத்மகம்னு சொல்றார், இன்னொருத்தர் அசூன்யாத்மகம்னு சொல்றார், ஒருத்தர் ஞானாத்மகம்னு சொல்றார், இன்னொருத்தர் அர்த்தாத்மகம் அப்படின்னு சொல்றார், இன்னொருத்தர் க்ஷணிகம் அப்படின்னு சொல்றார், இன்னொருத்தர் நித்தியம் அப்படின்னு சொல்றார். உதாரணத்துக்கு பௌத்தர்கள் பரமாணு க்ஷணிகம் அப்படின்ற, கணாத மகர்ஷி பரமாணு நித்தியம் அப்படின்ற. அப்படியே ஏகாந்தத்துவ அநேகாந்தத்துவ ஜெயித்த பௌத்தர்கள் அநேகாந்தம் அப்படின்ற, நித்தியத்துவமாகவும் இருக்கலாம் அது அனித்தியத்துவமும் இருக்கலாம். போத் ஆஃப் தெம், அது ரெண்டுக்கு விரோதமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கிடையாது, நித்தியத்துவம் தான் இருக்குன்னு இவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி சத்யாசத்யாத்மகத்வாதி விசம்வாத தர்சனாதி. அவர்கள் எல்லாரும் தர்க்கத்தினுடைய ஒரு பலத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு தங்களுடைய சித்தாந்தத்தை பிரதிபாதனம் பண்ணினாலும் கூட தர்க்கமே பிரதானம்னா அப்ப ஏதாவது ஒண்ணுதானே சரியா இருக்க முடியும். உதாரணத்திற்கு அதுக்கு தர்க்கத்திலேயே ஒரு யுக்தியை காட்டுற. இப்ப இங்க ஒரு பதார்த்தம் இருக்கு, இது வந்து நித்தியமா அனித்தியமா, இது எட்டர்னல் ஆர் நான் எட்டர்னல் அப்படின்னு கேட்டேன். either it should be eternal or either it should be non-eternal. There are only 2 possibilities. அதே உதயநாச்சாரியர் என்கிற ஒரு மகா பெரிய ஆச்சாரியர், எல்லாரும் அவருடைய ஒரு பிரசம்சையை பண்ற பகவத் ராமாந்தர், எல்லாருக்கும் அவர் அங்கீகாரார்ஹமானவர். அவர் என்ன சொல்றாருன்னா, பரஸ்பர விரோதேஹி ந பிரகாராந்தர ஸ்திதி நைகதாபி விருத்தானா யுக்தி மாத்திர விரோதத்தான லாஜிக்கினுடைய ஒரு ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் அவர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இது நித்தியமா அனித்தியமான எட்டர்னல் ஆர் நான் எட்டர்னல். எட்டர்னல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இட் கேனாட் பி நான் எட்டர்னல். நான் எட்டர்னல் சொல்லியாச்சுன்னா இட் கேனாட் பி எட்டர்னல். பட் தெர் ஆர் ஒன்லி 2 பாசிபிலிட்டிஸ். நித்யா நித்தியம் அப்படின்னு சொல்லாம சொல்ல முடியாது. ஏன்னா 2 ஆப்போசிட் ஆஸ்பெக்ட்ஸ் இல்ல ஏதாவது ஒன்னு இருக்கலாமே தவிர ரெண்டும் இருக்கிறதுனா ரெண்டும் இல்லாமல் இருக்கிறதுன்னு முடியாது. ஆனா இது நித்தியத்துவம் அனித்தியத்துவம் ரெண்டும் இருக்க முடியாது. இது ரெண்டும் ஒரு வஸ்துல இருக்க முடியாது. அப்படியே நித்தியத்துவமோ இல்லை அனித்தியத்துவமோ இல்லை, அதுவும் அந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. அதனால any one of these two has to occur. Any one of these 2 aspects, that is nityatva or anityatva, eternality or non-eternality, has to exist in this object. ஆனா ஜெயின சித்தாந்தர்கள் என்ன சொல்றாருன்னா, நித்தியத்துவம் அனித்தியத்துவம் ரெண்டும் ஒரு வஸ்துல இருக்கலாம் அப்படின்னு.
இது என்ன சுவாமி இந்த மாதிரி சொல்றீங்களே, எப்படி ஒரு வஸ்து நான் எட்டுறதெல்லாம் இருக்கலாம், நான் எட்டுறதெல்லாம் இருக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்குதான் அநேகாந்தவாதம்னு பேரு. ரெண்டு அத்தியந்த விருத்தமான வஸ்து ஒரு இடத்துல சேரலாமான்னு சேரலாம் அப்படின்ற. அதற்கு அவர் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். என்ன உதாரணம் அப்படின்னு, அநேகாந்தம் ஜெகத் சர்வம் ஹேரம்ப நரசிம்மவதி. இப்போ ஒரு மனுஷனாக இருக்கான். மனுஷன் அப்படின்னா அவனிடத்துல மனுஷத்துவம் இருக்கு. கஜஹான யானை, யானையின் இடத்துல கஜத்துவம் இருக்கு. கஜத்துவமோ மனுஷத்துவமோ ஒரு இடத்துல சேருமான, எங்கேயும் சேராது. இல்ல சுவாமி, சேர்றது எங்க? கணபதினு பிள்ளையாருன்னு சொல்றோம். அந்த பிள்ளையார் இடத்துல கஜத்துவம் மனுஷத்துவம் சேர்ந்திருக்கா இல்லையா பாருங்க. மனுஷ சரீரம் இருக்கு, அதனால மனுஷத்துவம் சொல்லணும். யானையினுடைய தலை இருக்கிறபடியான யானைத்துவம் கஜத்துவம் இருக்கு, ஹேரம்பான பிள்ளையாருன்னு சொல்லணும். மனுஷத்துவம் கஜத்துவம் ஒரு இடத்துல சேராது, பரஸ்பர விருத்தமானது வந்து கிடையாது. பாருங்க, பிள்ளையார் இடத்துல சேர்ந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் நாம என்ன சொல்றோம், நரசிம்மர் பகவான் நரசிம்மாவதாரம் எடுத்தாருன்னு சொல்லி ஸ்பஷ்டமா தெரியும். சிம்மத்துவம் மனுஷத்துவம் ஒரு இடத்துல சேராது. ஏன்னா சிம்மம் மனுஷனாக ஆக முடியாது, மனுஷன் சிம்மமாக ஆக முடியாது. நரசிம்மாவதாரத்துல என்ன ஆச்சு, சிம்மத்துவம் இருக்கு, மனுஷத்துவம், பரஸ்பர விருத்தமான ரெண்டு தர்மங்கள் ஒரே இடத்துல சேர்ந்ததோ இல்லை. அதே மாதிரியாக நித்தியத்துவம் அனித்தியத்துவம் ஏன் ஒரு இடத்துல சேர முடியாது, சேரலாம், தப்பு கிடையாதுன்னு திருஷ்டாந்தத்தை வச்சுன்னு சொல்றோம். அதுக்குதான் என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுவார், எல்லாருக்கும் திருஷ்டாந்தம் கிடைக்கிறது பிரபஞ்சத்துல. ஆனா திருஷ்டாந்தம் இருக்கிறது ஒன்னே, it does not prove something. It can only help in proving something. திருஷ்டாந்தா itself cannot prove anything. ஆனா பௌத்தர்கள் என்ன சொல்ற, இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு அவர் காட்டுறார். ஜெயினர்கள் இந்த மாதிரி அநேகாந்தத்துவம் இருக்கலாம், நித்தியத்துவமா இருக்கலாம், அனித்தியத்துவமா இருக்கலாம், பரமாணுல போங்க. இந்த மாதிரி there are so many mutual contradictions within the theories. இதெல்லாம் தர்க்கமூலமாக இருந்தாலும் கூட அது நாம எதற்காக நாம அதை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, விசம்வாத தர்சனாச்ச அப்பிரதிஷ்டிதத்துவம், அதெல்லாம் பியூர்லி தர்க்கம் பேஸ்டாக இருக்கிறதுனால ஒரு சமயம் இவர் இப்படி வாதம் பண்ணக்கூடியவர் அவருக்கு ஒரு ஜெயம் ஏற்பட்டதுன்னா அதெல்லாம் பொய்யும் தீர்மானம் ஆகிடும். அப்படி சொல்லக்கூடியவருக்கு ஜெயம் ஏற்படுது, இதெல்லாம் பொய்யும் தீர்மானம் ஆகிடும். கடைசியில என்னன்னா there is no standard. ஆனா நம்முடைய சித்தாந்தத்திற்கு எப்படி பிராதானியம், வேத மூலத்வா. அதனால வேதத்துல சொல்லியிருக்கிறது தான் பிரதானம். பகவான் தான் உபாதான காரணம்னு சொல்லியிருக்காரு. இட் இஸ் அன்கொஸ்டினபிள். வாதங்கள் எல்லாம் பண்ணி அப்கோர்ஸ் யூ மே ப்ரூவ் தட், பட் இட் ஷுட் நாட் கான்ட்ரடிக்ட் பேசிக் ஆக்சியம் அப்படின்னா அன்கொஸ்டினபிள் ட்ரூத்னு சொல்லியிருக்கு. அந்த திருஷ்டியில என்ன ஆகுதுன்னு கேட்டா, நமக்கு தர்க்கமே பிரதானம்னு வச்சுட்டா அதுக்கு முடிவு கிடையாது. ஏன்னா நாளைக்கு இவனுக்கு காட்டிலும் பெரியதான ஒரு தார்க்கிகன் வந்து இதை டிஸ்ப்ரூவ் பண்ணிதான் ஆனால் அந்த மதமே போயிடும். அந்த காலத்துல அந்த மாதிரி இருந்தது. அது ஒரு முக்கியமான விஷயம். யாரு வாதத்துல தோத்துடுறார்களோ அவர்கள் ஜெயிச்சவர்களுடைய சிஷ்யர்களாக ஆகணும்னு சொல்லி கிரமம் இருந்தது நாம கேள்விப்பட்டோம். நம்ம சம்பிரதாயத்துல கூட நஞ்சியர், அவர் ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாருன்னா, பராசர பட்டரோட ஒரு வாதத்தை பண்ணி அவராலே தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உடனே அவர் வந்து பராசர பட்டருடைய அக்ரமான்யரான சிஷ்யராயிட்டார். அவருக்கு சம்பிரதாயத்துல குரு பரம்பரையிலேயே ஸ்தானம் கொடுத்தார். அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நமக்கு நம்ம சம்பிரதாயத்திலையும் கிடைக்கிறது, பாரத தேசத்தினுடைய ஒரு சரித்திரத்திலையும் நமக்கு கிடைக்கும். அதனால சூன்யாத்மகத்துவ, அசூன்யாத்மகத்துவ, ஞானாத்மகத்துவ, அர்த்தாத்மகத்துவ, க்ஷணிகத்துவ, நித்தியத்துவ, ஏகாந்தத்துவ, அநேகாந்தத்துவ, சத்தியத்துவ, அசத்தியாத்மகத்வாதி விசம்வாத தர்சனாச்ச அப்பிரதிஷ்டிதத்துவமேவா இது பரிகாரா. இதுல எப்படின்றது ஒரு சின்ன விஷயம் அன்னைக்கு காட்டிருக்கேன். பௌத்தர்கள் அப்படின்றது 4 விதமானவர்கள். மாத்தியமிகா, யோகாச்சார, சௌத்ராந்திகா, வைபாஷிகான்னு.
அந்த மாத்தியமிக யோகாச்சாரர்கள் அவ 2 பேருக்கும் சேர்ந்து மகாயானம் அப்படின்னு பேர். அவர்கள் அந்த 2 மதத்துக்கும் சேர்ந்து மகாயானம் அப்படின்னு. மீதி 2 பேர் சௌத்ராந்திகா வைபாஷிகான்னு இருக்கக்கூடியவர்கள் ஹீனயானம்னு பேர். அவர்களுடைய சித்தாந்தத்தை சாதாரணமாக நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். 4 பேருக்கும் என்ன 4 பேரை என்ன ஒத்துக்கிறாங்க? சர்வம் க்ஷணிகம் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிறோம். ஆனா எக்ஸ்க்ளூசிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா, வைபாஷிகர்கள் பாஹ்யமான அர்த்தங்களும் சத்தியம், ஆந்தரமான அர்த்தங்களும் சத்தியம் அப்படின்னு ஒத்துக்கிறார். அதுல கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கணக்கு. அந்த சௌத்ராந்திகர்கள் என்ன சொல்ற, பாஹ்யார்த்தா சூன்யா, பாஹ்யார்த்தா மித்யான்னு சொல்ற. சூன்யம்னு சொல்லக்கூடாது, மித்யான்னு சொல்ற. மித்யான்றதும் சூன்யம் அப்படின்றதும் ஒன்னையா வேறையானது ரொம்ப கனமான விஷயம் இருக்கட்டும். அந்த யோகாச்சார பௌத்தர்கள் என்ன சொல்றாங்க, விஞ்ஞானம் தான் சத்தியம், மீதியெல்லாம் மித்யன்னு சொல்றார். மாத்தியமிகர்கள் சர்வம் சூன்யம் அப்படின்னு சொல்ற. சூன்யம் ஒண்ணுதான் தத்துவம் அப்படின்னு. அந்த சூன்யம் அப்படின்றது மோஸ்ட் 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 அன்டிஸ்கிரைபபிள், அன்டிஃபைனபிள் அப்படின்னு சொல்லி அதை பத்தி என்ன சொல்றா, நசத்து நச்சாசத்து ந சரசத் விலட்சணம் ந சரசத்து சதுஷ்கோட்டி வேந்திரமுக்தம் தத்துவம் மாத்தியமிகா விதுன்னு வருது. அந்த விஷயம் என்ன அப்படின்றது அடியன் மேற்கொண்டு மாத்தியமிக மதம், யோகாச்சார மதம், இந்த மதங்கள் எல்லாம் அடுத்த பாதத்துல வருது. அந்த பாதத்துல வர சமயத்துல அடியன் அதை விஞ்ஞாபிக்கிறேன். பிரகிருத்தத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மதங்கள் அப்படியே வைசேஷிக மதம், நியாய மதம், நியாய மதம் கணாத மகர்ஷியினுடையது, வைசேஷிக மதம் கணாத மகர்ஷியினுடையது, நியாய மதம் கௌதம மகர்ஷியினுடையது. அது 2 அப்படியே இந்த 4 பௌத்த மதங்கள், அப்படியே ஜெயின மதம். இந்த எல்லா மதமும் கூட தர்க்க பிரதிஷ்டானாதபின்னு சொன்ன கணக்குல அவர்கள் பகவானுக்கு ஜெகதுபாதானத்துவத்தை ஒத்துக்கொள்ளாமல் போகிறபடியாலே அதெல்லாம் அபிவியாக்கியாதாக அபி க்ஷபிதாக வேதித்தவ்யாக, அதெல்லாம் கூட நிராகிருதம். இட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட் தட் they are also refuted அப்படின்ற அர்த்தத்தை இந்த சிஷ்டாபரிகிரக அதிகரணம் அப்படின்னு அதிகரணம் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கூட நிறைய அர்த்தங்கள் இதுல சேர்ந்திருக்கு. மேற்கொண்டு 5வது அதிகரணம் போக்திராபத்தி அதிகரணம். அந்த அதிகரணம் என்ன அப்படின்றது அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லி இன்னைய கிளாஸ் இங்க முடிக்கும். லைவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். இந்த 4 பௌத்தர்கள் 4 கேட்டகரி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. அதுல எல்லாமே க்ஷணிகம்னு சொல்றா, எல்லாருமே ஒத்துக்கிறா. ஆனா அவனோட பிரைமரி ஃபர்ஸ்ட் உன்னோட பிரைமரி பிலாசபி சூன்யம் சொல்றா. சூன்யம்னா ஒண்ணும் இல்லாதுன்னு அர்த்தம். ஆனா க்ஷணிகம்ன்றது ஒரு க்ஷணத்துல இருந்து அடுத்த இல்லாதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ரெண்டுமே கான்ட்ரடிக்ட் ஆகலையா? சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சர்வம் சூன்யம்னு சொல்லக்கூடியது கடைசி அந்த மாத்தியமிக மதம் அப்படின்றது. சோ அதுக்கு அதை தவிர இந்த 3 பேர் சர்வம் சூன்யம்னு சொல்றது கிடையாது, எல்லாமே சூன்யம்னு சொல்றது கிடையாது. அவ இந்த வஸ்துக்கு, சில வஸ்துக்களுக்கு மட்டும் சத்தியத்துவத்தை ஒத்துக்கிறா. அதுக்குதான் அந்த ஸ்லைட்ல காட்டினேன். இந்த வைபாஷிக சித்தாந்தம் அப்படின்றவர்கள் இப்போ பாஹ்யமான வஸ்துக்களும் சத்தியம்னு ஒத்துக்கிறாரு. நாம எப்படி ஒத்துக்கிறோமோ அதே மாதிரி அது சத்தியம்னு ஒத்துக்கிறோம். ஆனா அதுல என்ன சொல்ற, க்ஷணிகம்னு சொல்றாங்க. க்ஷணிகம் அப்படின்னு மொமெண்ட்ரி, எவ்வரி மொமெண்ட். உதாரணத்துக்கு இந்த வஸ்து இங்க இருக்கு, ஸ்டேப்லர் யூஸ் டு பின் சம் பேப்பர்ஸ். இது என்ன ஆகுதுன்னா, எவ்வரி மொமெண்ட் இட் இஸ் பார்ன் அண்ட் எவ்வரி மொமெண்ட் இட் பெரிஷஸ். அதற்கு என்ன காரணம் என்னன்னு ரொம்ப விஸ்தாரமா அவர்கள் யுக்திகளை எல்லாம் காட்டுறாரு. அதனால க்ஷணிகம் அப்படின்னா மொமெண்டரி அப்படின்னு அர்த்தம். தட் டசன்ட் மீன் இட் இஸ் நாட் தேர் இன் ரியாலிட்டி அப்படி. அதனால க்ஷணிகம் அப்படின்னா எவ்வரி மொமெண்ட் இட் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் பெரிஷஸ் அப்படின்னு. ஆனா சூன்யம் அப்படின்னா தட் இஸ் டோட்டலி ஏலியன் அப்படின்னு நாம என்ன சொல்றோமோ அதுக்குதான் அதை பத்தி ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம். சூன்யம் அப்படின்றதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இது சத்துன்னு நாம சொல்றோம்.
it is there, it exists. அசத்துன்னு சொன்னா அதுக்கு உதாரணம் என்னன்னு சொல்றாங்க, அது இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். அசத்துன்னு சொன்னா தட் விச் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு நான் எக்ஸிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் நம்ம கோட் பண்ணவே முடியாது. ஒரு உதாரணத்திற்காக கோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அது முயலினுடைய கொம்புன்னு நம்ம சொல்றோம், உதாரணத்துக்கு காட்டுறோம். முயலுக்கு கொம்பு கிடையாது, முயலினுடைய கொம்பு அசத்து. இது சத்துன்னு ஒண்ணு, அசத்துன்னு ஒண்ணு. சிலது சதசத்துன்னு வஸ்து கிடையாது ஆக்சுவலா. ஆனா ஒருவேளை சொல்லணும்னா சதசத்துன்னு அந்த மாதிரி உண்டுன்னா அதுக்குதான் ஜெயினர்களுடைய மதத்தை அடியன் உல்லேகம் பண்ணி விஞ்ஞாபித்தேன். அவன் சதசத்துன்னு சொல்ற. அது எப்படி சதசத்துன்னு சொல்றான்னா அது ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம், சுருக்கமா அடியன் விஞ்ஞாபிக்கிறேன். இப்போ ஒரு புஸ்தகம் அப்படின்னு ஒரு வஸ்து இருக்குன்னா இது எப்படி இருக்குன்னா சம்ஸ்கிருத பாஷையினுடைய திருஷ்டியில நாம என்ன சொல்றோம்னா புஸ்தகத்வேன சத்து. கொஞ்சம் சம்ஸ்கிருத பாஷை புரிஞ்சா இது புரியும். இது புஸ்தகத்வேன சத்து, கோத்வேன அசத்து. ஒரு புஸ்தகத்தன்மை அப்படின்ற திருஷ்டியில பார்த்தா இது புஸ்தகம். இது ஒரு மாடுன்னு சொன்னான்னு சொன்ன, பசு மாடுன்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் அவர் என்ன சொல்ற, ஸ்வஸ்வரூபேண சத்து பரஸ்வரூபேண அசத்துன்னு சொல்ற. சொன்னா என்ன ஆகும், சதசத்துன்னு இன்னொரு திருஷ்டியில பாக்குறப்போ சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது. So there are maximum 4 possibilities. சத்துன்னு சொல்ல, அசத்துன்னு சொல்ல, சதசத்துன்னு சொல்ல, சதசத் விலக்ஷணம்னு சொல்ல, நைதர் சத் நார் சத், நைதர் சத் நார் அசத். இது நாளையும் தாண்டினது சூன்யம். சதுஷ்கோட்டி வினிர்முக்தம் தத்துவம் மாத்தியமிகா விதுன்னு சொல்றாங்க. அது எப்படி யாராவது இமேஜின் பண்ணிக்க முடியுமா? எக்ஸிஸ்டன்ட் தான் சொல்ல முடியாது, நான் எக்ஸிஸ்டன்ட் தான் சொல்ல முடியாது, நைதர் எக்ஸிஸ்டன்ட் நார் நான் எக்ஸிஸ்டன்ட் தான் சொல்ல முடியாது, போத் எக்ஸிஸ்டன்ட் அண்ட் நான் எக்ஸிஸ்டன்ட் தான் சொல்ல முடியாது. இது நாளையும் தாண்டினது தத்துவமானது சூன்ய தத்துவம் அப்படின்னு சத் நசன் நசா நசாசத் நசரசத் நசரசத் விலக்ஷணம் அது சொல்லி சதுஷ்கோட்டி வினிர்முக்தம் தத்துவம் மாத்தியமிகா விதுன்னு அதுக்குதான் சூன்யம்னு பேர். அது யாரும் ஒத்துக்கவே முடியாது, அது யாரும் அதை கிரகிக்கவும் முடியாது. நம்ம கிரகணத்திற்கு தாண்டின, நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு தாண்டின வஸ்து அது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாரு. அது சர்வம் சூன்யம்னு சொல்லக்கூடியவர்கள் மாத்தியமிகர்கள். யோகாச்சார பட்சத்துல விஞ்ஞானம் அப்படின்றது ஒண்ணு சத்தியம், மீதி எல்லாம் மித்யானவா சொல்ற. யோகாச்சார சௌத்ராந்திகா வைபாஷிக கொஞ்சம் லிபரல் அதுல. அதுக்குதான் அவர்களுக்கு ஹீனயானம்னு பேர். அவளுடைய கணக்குல பாக்கியார்த்தமும் சத்தியம், வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் தான் சத்தியம்னு சொன்ன ரொம்ப தேர் ஆஃப் வெரி வெரி எலிமெண்டரி நேச்சர். பாக்கியார்த்தம் எல்லாம் போய் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானம் அப்படின்னு ஒண்ணுதான் சரின்னு சொல்றது சௌத்ராந்திக பட்சம். தட் இஸ் தி தேர்ட். அந்த மாதிரி 4 இதற்கு 4ம் தப்பு அப்படின்னு சொல்லி நாம மேற்கொண்டு நிரூபணம் பண்ணி காட்டுறோம். சூத்திரக்காரரே காட்டுற, அதை அனுசரிச்சு பாஷ்யக்காரன் அதை காட்டுறோம். ஹலோ அடியன் தாசன் சொன்ன நல்லா புரிஞ்சு. அடியன் தாசன் தன்யோஸ்மி. மங்கள ஸ்லோகத்தோட அடியன் இந்த கிளாஸ். யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாய மேனே தஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைக சிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே.